நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாயா வந்து வீட்ட விட்டு அனுப்புறதுக்காக நம்ம பத்மா, பார்வதி சேர்ந்து பயங்கரமான திட்டம் போட்டிருக்காங்க. அது தனத்த வச்சே பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து பத்மா, பார்வதி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்மா வந்து சொல்றாங்க, "இனிமே வந்து மாயாவ இந்த வீட்ல வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. அவள ஃபஸ்ட்டு வீட்ட விட்டு அனுப்பணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு பார்வதி வந்து சொல்றாங்க, "ஆமா அண்ணி. அவ இருக்கிற வரைக்கும் வந்து இந்த குடும்பத்தில் நம்ம வந்து தலையெடுக்கவே முடியாது. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா தான் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து இந்த குடும்பம் வரும். ஆல்ரெடி வந்து உங்கள் அண்ணன் வந்து ஓரமாக உடஞ்சி உட்காந்துட்டாரு. அவங்க வந்து ஜானகி கூட சேராத வரைக்கும் நம்ம தான் கண்ட்ரோலில் இருப்போம். ஆனால் சேர்ந்துட்டாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அவங்க சும்மா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா அந்த மாயா வந்து சும்மா இருக்க மாட்டா. ஃபர்ஸ்ட்டு இந்த மாயாவ விட்டு மாயா அந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டாலே, இது நமக்கு எல்லாமே வந்து நமக்கு சாதகமா தான் அமையும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான், அவங்க 2 பேத்துக்கும் வந்து ஒரு பிளான் வந்து தோணுது. உடனே வந்து ஃபோட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிளான வந்து சொல்லிடுறாங்க. "சரி மேடம், நான் வந்து பண்ணிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மறுநாள் காலையில வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம கொண்டு வந்து நம்ம இவங்ககிட்ட குடுக்காங்க. தனத்துக்கிட்ட வந்து குடுக்குறாங்க. தனம் வந்து கேட்குறாங்க, "ஆமா, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எதுக்கு? இது யார் குடுத்து விட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, "இது வந்து மாயா மேடம் தான் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அடுத்து வந்து வீட்டுக்குள்ள வராங்க. "என்னது? என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாரியும் பத்மாவும், பார்வதியும் கேட்குறாங்க. "என்னன்னு தெரியல. இது வந்து மாயா தான் குடுக்க சொன்னான்னு" சொல்லிட்டு, ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறவங்க வந்து குடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, என்ன ஏதுன்னு பிரிச்சு பாரு பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க பிரிக்காங்க. பிரிச்சு பார்த்தா, உள்ள வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கு. என்ன ஃபோட்டோன்னு பார்த்தா, நம்ம கதிர் அதுக்கடுத்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, தனம் இருக்காங்கல்ல, 2 பேருமே சேர்ந்து ஜோடியா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணி குடுத்துருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து தனத்துக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. நம்மளே வந்து இவன எப்படியாவது வந்து வீட்ட விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா, இவ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவனே வந்து 1 மாசத்துல வீட்ட விட்டு வெளிய போறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்தா என்ன நெனைப்பாங்க எல்லாரும்? அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுர்றாங்க. எதுக்கு இந்த மாயா அப்படிலாம் பண்றா? "ஏய் மாயா, இங்க வா." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த இடத்துல அவங்க பாட்டி வந்து வராங்க. "ஏய் தனம், கொஞ்சம் அமைதியா இரு. மாயா வரட்டும். ஃபர்ஸ்ட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிருவோம். அதுக்கு முன்னாடி வந்து நீ இவ்வளோ கோவப்படாத. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மாயா வந்து வராங்க. "சொல்லு தனம், என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனயும், "ஆமா, நான் நான் வந்து நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறியா? இல்லைன்னா நான் நாசமா போகணும்னு நீ நெனைக்கிறியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன தனம் இப்படியெல்லாம் பேசுற? நீ வந்து என்னோட தங்கச்சி. நீ எப்பயுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ண?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "நான் என்ன பண்ணேன்?" அப்படிங்கிற மாரி வந்து மாயா வந்து கேட்குறாங்க. "என்ன பண்ணையா? இங்க பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்து காட்டுறாங்க. "இது என்னது? இது நான் பண்ணவே இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ பண்ணாமையா ஃபோட்டோ ஃப்ரேம் காரன் வந்து உங்ககிட்ட மாயா தான் குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குடுத்தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம தனம் வந்து கேட்குறாங்க. ஒண்ணுமே புரியாம வந்து அந்த இடத்துல மாயா நின்னுகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பத்மாவும், பார்வதியும் நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.